ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா இது ரெண்டையும் எப்படி ஹேக் பண்ணி பர்மனெண்டா கண்ட்ரோல் எடுக்கிறங்க பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு டெய்லியுமே வரும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கைஸ், இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எதுக்காகவும் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம வந்து மெட்டாஸ்ப்ளை ஃப்ரேம்வொர்க்கை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான URL நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து Ctrl+C கொடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல Ctrl+Shift+ன்னு நம்ம கொடுத்தோம்னா எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோ டைம் ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாகும். இது எதுக்காக கொடுக்குறேன்னா, நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறக்காக. நெக்ஸ்ட் வந்து பேஷ் கமெண்ட் கொடுக்குறேன். இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, இந்த இடத்துல நான் என்ன ஃபோல்டரில் ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணும். அது இன்னும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல URL பேஸ்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னா, மெட்டாஸ்ப்ளை டூலும் அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ், அந்த சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் பேரோட்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள நமக்கு கிடைக்கும். அதனால இதை டவுன்லோட் பண்ணும்போது உங்க நெட்வொர்க்கை செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா இதுல ஒன்று மிஸ் ஆனாலும் மெட்டாஸ்ப்ளை டூ ஒர்க் ஆகாது, இன்ஸ்டாலும் ஆகாது. ஸோ இதை பார்த்துட்டு கொடுங்க. இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி மெட்டாஸ்ப்ளை ஃப்ரேம்வொர்க் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, மெட்டாஸ்ப்ளை ஃப்ரேம்வொர்க் டவுன்லோட் ஆனதும் அது ஒரு ஃபோல்டருக்குள்ள போகும். அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தான் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள போறக்கான கமெண்ட் தான் இது. இதுக்கு என்ன மீனிங்னா, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. நம்ம வந்து டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸை டைரக்டரின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த டைரக்டரிக்குள்ள சேஞ்ச் பண்ணு அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க. நான் என்ட்ரு கொடுத்ததும் இந்த டைரக்டரிக்குள்ள போயிடும். இப்போ நான் இதை வந்து என்ட்ரு கொடுக்க போறதில்ல, ஏன்னா இதை நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே செட்டப் பண்ணி பர்ஃபெக்டா வச்சிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு டூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அந்த டூலையும் நம்ம பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்துட்டு மெடிசா ஃபிஷர். இந்த டூலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுக்கும் நான் வந்து URL காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டூல் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்க வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இங்கேயும் நம்ம அதே தான் சொல்றோம். கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் நமக்கு இந்த மெடிசா ஃபிஷர்ங்கிறத டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இதுக்குள்ளயுமே வந்து டூலும் இருக்கும், அதோட சப்போர்ட்டிவ் ஃபைலும் இருக்கும். இதுலயும் வந்து டூல் மிஸ் ஆனாலோ இல்லை சப்போர்ட்டிவ் ஃபைல் மிஸ் ஆனாலோ டூல் ரன்னும் ஆகாது, இன்ஸ்டால் ஆகாது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நெட்வொர்க்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு இந்த கமெண்ட் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து இதுவும் டவுன்லோட் ஆயிரும், ஏன்னா இதை நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். ஸோ நான் என்டர் கொடுக்கல. இதுவும் நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதுவுமே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் அந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்துருங்க. இங்கே நான் எல்எஸ்க்கு என்ன மீனிங்னா, லிஸ்ட்டு எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காட்டுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கும் இருக்கும். இந்த ஒரு ஃபைல் மட்டும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைலுமே கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாற்றணும். அது எதுக்காக நம்ம மாற்றணும்னா, அப்பதான் வந்து இந்த டூல் ரன் ஆகும். ஏன் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனாவே எனக்கு கிடைக்காம நார்மல் பர்மிஷனாக கிடைச்சிருக்குன்னா, SC லினக்ஸ்னால தான். காலி லினக்ஸ்லையுமே சரி, எல்லா லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ்லையுமே SC லினக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபயர்வால் மாதிரி. அது வந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ல இருக்கக்கூடிய டூலை டைரக்டா டவுன்லோட் பண்ண விடாது, பிளாக் பண்ணிடும். அதனால தான் நமக்கு வந்து இது எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் செட் ஆகாம வந்திருக்கு. இப்போ வந்து இதை மாற்றுவோம். CH மோடு கொடுங்க. CH மோடு கொடுத்துட்டு ஸ்பேஸ் வித்து ப்ளஸ் கொடுத்து X கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த செட்டப் ஃபைலை தான் கொடுக்கணும். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் சேஞ்ச் ஆயிரும். அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீன் கலர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் இருக்கும். இப்போ இதையும் நம்ம வந்து கிரீன் கலருக்கு மாத்திடலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணா, சேம் தான். CH மோடு கொடுங்க, ஸ்பேஸ் விடுங்க, ப்ளஸ் X கொடுத்துட்டு இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டா பர்மிஷன் சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு டூலும் ரன் ஆகாது. இப்போ நான் இதுவும் வந்து என்ட்ரு கொடுக்க போறதில்ல, ஏன்னா இதுவுமே வந்து எனக்கு பர்ஃபெக்டா செட்டப் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இதை அப்படியே விட்டுறேன். இப்போ இந்த இடத்துல எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைலும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், இதுவும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இது மட்டும் என்ன ப்ளூ கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபோல்டர். இதுக்குள்ள வந்து நான் சில கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளேயும் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அது என்ன பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த டூலை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து பேஷ் கமெண்ட் தேவை. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் டூல். இந்த இடத்துல .sh இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஷெல் ஸ்கிரிப்டிங் டூல்ஸால மேக் பண்ண எல்லா டூலுக்குமே வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்க்கு .shங்கிறத மென்ஷன் பண்ணி தான் இந்த டூலை செட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துல பேஷ் கமெண்ட் கொடுத்து நம்ம ரன் பண்றோம். இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேனர் வரும். யாரும் ஷாக் ஆகானா, இது நார்மலா டூல் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட்டை செக் பண்ணுது. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ இதுல நான் வந்து என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்கிரிப்டை தான் நான் வந்து இந்த இதுக்குள்ள ஆட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓகேவா? அதாவது இந்த கஸ்டம்ங்கிற இதுக்குள்ள 33ங்கிற அந்த நம்பருக்குள்ள நான் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப அத வந்து எக்ஸிக்யூட்டபிள் பண்ணணும். ஸோ இத வந்து நான் குடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பார்க்கணும். அதுக்கு நான் மெட்டாஸ்ப்ளாய்ட் மானிட்டர செட்டப் பண்ணணும். இங்கேயும் நான் வந்து பேஷ் கமாண்ட் குடுத்துக்கிறேன். அப்பதான் நான் ஃபோல்டர் தெரியும். பிளஸ் சைஸ் குடுத்து ஃபாண்ட் சைஸ பெருசு பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல மெட்டாஸ்ப்ளாய்ட்ட நீங்க செட் பண்ணணும். மெட்டாஸ்ப்ளாய்ட்ட செட் பண்றதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் MSF கன்சோல ஓப்பன் பண்ணணும். MSF கன்சோல் என்டர் குடுத்தீங்கன்னா, MSF கன்சோல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து நீங்க எதுவுமே குடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ், அப்புறம் பேலோட் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு, இதுவே உங்களுக்கு வந்து செட்டப் மானிட்டர் மோடுக்கு வந்துரும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நமக்கு வந்து வந்துருச்சு. இப்ப இத வந்து செட்டப் மானிட்டர் மோட்ல கரெக்ட்டா செட் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து மல்டி ஹேண்ட்லர் தான் யூஸ் பண்ண போறேன். எதுனாலங்கிறத சொல்றேன். இந்த மல்டி ஹேண்ட்லரோட பர்ப்பஸ் என்னன்னா, நீங்க ஹேக் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த கேமரா, அந்த கேமராவையும் உங்களோட லேப்டாப்பையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி இந்த இடத்துல காமிக்கும். ஸ்க்ரீன்ல வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்காக தான் மல்டி ஹேண்ட்லர செட்டப் பண்ணி என்டர் பண்றேன். இப்ப எனக்கு வந்து மல்டி ஹேண்ட்லர் செட்டப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல உங்களால அத பார்க்க முடியும். இப்ப அடுத்த கான்செப்ட்ல நம்ம என்ன செட் பண்ண போறோம்னா, ரிவர்ஸ் TCP செட் பண்ண போறோம். இது எதுக்காகனா, கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான இதுல இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இத பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்துறேன். இப்ப எனக்கு வந்து இந்த கனெக்ஷனும் கிடைச்சிருச்சு. இந்த கனெக்ஷனும் கிடைச்சிருச்சு. இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு IP அட்ரஸும் போர்ட் நம்பரும் வைக்கணும். IP அட்ரஸ்ங்கிறது வந்து சிம் கார்டு மாரி. இப்ப இந்த நம்பர்ல இருந்து இந்த இமேஜ் ஃபைலுக்கு கால் போகும். கால் போய் அந்த கால் எடுத்ததும் நமக்கு வந்து கேமரா ஆக்சஸ் கிடைச்சிரும். இப்ப இந்த இடத்துல IP அட்ரஸ செட் பண்ணிட்டு நான் என்டர் குடுத்துறேன். நெக்ஸ்ட் இங்க வந்து நம்ம போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். அதாவது செட் பண்ணணும். அதுக்கும் நான் வந்து இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப எனக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ரன்ங்கிற கமாண்ட டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் QR கோடுக்கு 33. ஸோ அதாவது இமேஜுக்கு வந்து 33. இந்த இடத்துல 33 குடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைட்டில் கேட்கும். இதுக்கு நீங்க ஜஸ்ட் என்டர் குடுத்துருங்க. இங்கேயும் வந்து ஜஸ்ட் என்டர் குடுத்துருங்க. இங்கேயும் எதுவும் குடுக்காதீங்க. ஜஸ்ட் என்டர். இதுக்கும் வந்து உங்க பாஸ்வேர்டோ இல்ல யூசர் நேமோ எதையுமே குடுக்க வேண்டியதில்ல. ஸோ இதுக்கும் நான் வந்து என்டர் குடுத்துறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐடி கேட்கும். யாரும் வந்து பயந்துற வேணாம். இதுல எதுவும் லாகின்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் லாகின் பண்ண வேண்டியதில்ல. ஃப்ரீ டூல் தான். ஸோ இங்கேயும் வந்து நீங்க ஒரு என்டர தட்டிருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா, உங்க சிஸ்டம சர்வரா மாத்திக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. நான் ஏன் சிஸ்டம சர்வரா மாத்தணும்னா, அந்த கேமரா வந்து இந்த இடத்துல எனக்கு தெரியணும்னா, என் சிஸ்டம் சர்வர் வழியா கனெக்ட் ஆகணும். அதனால தான் நான் வந்து என் சிஸ்டமையே சர்வரா மாத்திக்கிறேன் இந்த ஆப்ஷன் வச்சு. ஸோ நம்பர் 1 குடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்ப இங்க என்ன நம்பர் கேக்குதுன்னா, போர்ட் நம்பர் நீங்க வந்து சேஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. ஸோ நான் இந்த இடத்துல போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றேன். எஸ் குடுத்துட்டேன். இப்ப எஸ் குடுத்ததும் எனக்கு வந்து அதுவே ஒரு போர்ட் நம்பர செட்டப் பண்ண ஆரம்பிச்சுரும். செட்டப் பண்ணிட்டு அப்பாச்சி சர்வர் PHP வழியா கனெக்ஷன் எடுத்து நமக்கு வந்து இந்த இடத்துல QR கோடு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களால இந்த இடத்துல QR கோட பார்க்க முடியும். இந்த QR கோட வந்து நீங்க விக்டிம்க்கு சென்ட் பண்ணதும் என்ன ஆகும்னா, நேரா வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது நம்ம இங்க காமிச்சோம்ல. வெயிட் அ மினிட். ஓகே. இங்க காமிச்சேன்ல ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நேரா எக்ஸிக்யூட்டிவ் ஆக ஆரம்பிச்சு நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்லயே கனெக்ட் ஆனதும் இந்த இடத்துல நீங்க ரன் கமாண்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைச்சிரும். இந்த கனெக்ஷன் கிடைச்சதும் உங்களால மொபைலோட கேமராவை ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண முடியும். அது வந்து லைவ் மோட்லயே இருக்கும். இன்கேஸ் அந்த மொபைல் ஆஃப் ஆனா மட்டும்தான் உங்களால வந்து கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து பவர் சப்ளை எதுவுமே இருக்காது அந்த மொபைல்ல. மத்தபடி ஃபோன் வந்து ஆன்ல இருக்கையில உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே அந்த கேமராவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கைஸ், இதை எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும்ங்கிறதே சொல்லிடுறேன். எந்த ஒரு அன்னோன் ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு வந்து தெரியாத நம்பர்ல இருந்து வந்துச்சுன்னா அந்த ஃபைலை வந்து என்னங்கிறத வெரிஃபை பண்ணாம டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் ஆட்டோ டவுன்லோடரை ஆன்ல வைங்க ஆட்டோ டவுன்லோடரை. அப்பதான் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. அதனால வாட்ஸ்அப்ல ஆட்டோ டவுன்லோடர் ஆன்ல இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு அன்வான்ட் லிங்க்ஸ் வந்தாலும் அதையும் நீங்க ஓபன் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அன்வான்ட் லிங்க்ஸ் ஓபன் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க மொபைலை வந்து கரண்ட் அப்டேட்ல வச்சிருங்க. நெட் பத்தல, அதுக்கப்புறம் நான் ஒர்க் பிசியில இருக்கேன், அதை அப்டேட் பண்ணா திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் யோசிச்சு அப்டேட் பண்ணாம இருக்காதீங்க. உங்க மொபைலை கரண்ட் அப்டேட்ல வைங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே கரண்ட் அப்டேட்ல மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ண பாருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன்.